ரொம்ப பசிக்குது இல்லை? சரி, நீங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. மழையும் பெய்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். பேருக்கு தான் சவர்மா பர்கர் எல்லாம். அந்த சாப்பாடுக்கு 8000 பில்லு. சாப்பாடு வாங்க போனவர் என்ன செய்கிறாருங்க? ஏன் அவங்க எரிஞ்ச பில்லு இந்த பையன் பார்த்துட்டு இருக்கிறான்? எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வார். என்ன தம்பி, ஏன்னா அந்த பில்லை நீங்கள் இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? கை நீட்டி கொஞ்சம் காசு ஏட்டணும்னா தெரியல, ஆனா நிறைய காசு கொடுத்து சாப்பிட்டு போறாங்க. ப்ரோ, இங்க கொஞ்சம் வாங்கல. இங்க காசு விழுந்து கிடக்கு, இது உங்களையா? ஆமாம், எங்கட தான். தேங்க்யூ ப்ரோ. ஏன் அவசரப்படுறீங்க? கொஞ்சம் இருங்க. பாய். தம்பி, இந்த காசுக்கு யாரு? உங்களோட தான் அண்ணா. சாரி ப்ரோ. அப்போ ஏன் எங்களை கூப்பிட்டு எடுக்க சொன்னீங்க? இந்த பையன் உங்ககிட்ட கொஞ்சம் காசு கேட்டு நீங்க கொடுக்கல, ஆனா கடைக்கு போய் அதிகமா காசு கொடுத்து சாப்பிடுறீங்க. பசியில் வாடி போன பிஞ்சு முகத்தை பார்த்து நீங்களை சொல்ல மனசு வந்துச்சுதான். பசிச்சவனுக்கு கொஞ்சம் கொடுக்க தோணல, ருசியை தேடி அதிகமா கொடுத்து சாப்பிடுறீங்க. ஏன் அங்க கொடுக்க தோன்றவங்களுக்கு இங்க கொஞ்சம் கொடுக்க தோணல? கௌரவமா, புடிவாதமா, இல்ல மனசு இல்லையா? மனசை வேறையா, பணத்தை வேறையா கொடுத்து வச்சிருக்கான் இறைவன். அப்ப ஏன் வறுமையை படைச்சான்னு தெரியும். மொத்தத்துல உங்கள்ட்ட வசதி இருந்தும் பசிக்கு கை நீட்டி கொடுக்காத நீங்க மனுஷனே இல்லை. ப்ரோ, இந்த பணத்தை எடுக்காம போறீங்க. என்ன பேரை சொல்லி அந்த பையனுக்கு கொடுங்க. நம்ம பணத்தையும் சேர்த்துடுறா, கொடுத்துட்டு போவோம். சில சமயம் பணம் கண்ணை மூடுது தம்பி, மன்னிச்சிக்கோ. பசியின் வறுமை புரியாத பாவி ஆயிட்டேன், மன்னிச்சுக்கோ. கால்நடையா போகிறேன், கொஞ்சம் கிட்ட கேட்குறேன். உழைச்சி திங்க வயசு இல்லை, உசுர மயக்க மனசு இல்லை. என்னை மட்டும் மறந்துட்டியே பிச்சைக்கார கடவுளே.